ஹாய், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் தாறுமாறான ஃபேண்டசி காட்சிகள் நிறைந்த ஹிடன் இன் த குண்ட்லன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வெறித்தனமான ஃபேண்டசி படத்தை பார்த்து திருப்தி எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ராஜா ராணி காலத்துல இருந்து இந்த காலம் வர சாகாவரம் அப்படின்ற ஒண்ணு இருக்குது. அதை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு பல போராட்டங்களை பண்ணி சில பேர் முயற்சி பண்றாங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் சாகாவரம் கிடைச்சிச்சா இல்ல சாவுதான் கிடைச்சிச்சா அப்படிங்கறத பயங்கர த்ரில்லிங்கா பலவித ட்விஸ்டோட இந்த படத்தை முழுசா பார்க்கலாம். வாங்க. வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். இந்த சேனல்ல புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. அப்படியே உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு சின்ன நோட்ஸ் போடுறாங்க. குண்ட்லின் அப்படிங்கிற ஒரு மலை இருக்கான். அந்த மலையில குண்ட்லின் ராணின்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம். அந்த ராணிய யாரெல்லாம் நேர்ல பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சாகாவரம் கிடைக்கிறதா அந்த டைட்டில் முடிய சில குரூப்ஸ் அந்த குண்ட்லின் மலைக்கு ஒரு குகை இருக்குங்க. அந்த குகைக்குள்ள போறாங்க. பாத்தீங்கன்னா நிறைய டெட் பாடிஸ் எல்லாம் இருக்கு. உள்ள போனோன்னு ஒரு கல்லறை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒருத்த வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த குண்ட்லின் மகாராணிய பாக்குறதுக்கு நம்ம யாராவது ஒருத்தவங்க உயிர் தியாகம் பண்ணியே ஆகணும். அப்பதான் மத்தவங்களுக்கு சாகவரம் கிடைக்கும் அப்படிங்கறத அவன் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ட்ரூப்லயே ஒரு தலைவன் மாதிரி இருக்கான். அவன் என்னமோ இவங்களெல்லாம் கைது பண்ணி கூட்டிட்டு வந்த மாதிரியே இருக்குது. அவன் சொல்றதான் மத்தவங்க கேட்கணும்ன்ற மாதிரி இருக்கு. அதுல ஒருத்தர் கண்ணாடி போட்டவர் இருக்காரு. அவரு இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியமா பாத்துட்டு வந்துட்டு இருக்கும் போதே இங்க என்ன எழுதி இருக்கு, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த தலைவன் கேட்க அவன் ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கான். அந்த பாட்டு தான் குண்ட்லின் மலைக்குள்ள நுழையறதுக்கான வழியாகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பனா இங்கதான் அதோட நுழைவாயில் இருக்கணும் இல்லையா, அதை எப்படி அடையிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குரூப்போட தலைவன் என்ன பண்றான், டக்குன்னு ஒருத்தன் பிரேயர் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவனை தூக்கி அங்க ஒரு சவப்பட்டி மாதிரி இருக்குங்க, அது ஓப்பன்ல இருக்கு, அதுக்குள்ள தூக்கி போட்டுட்டு நீ உள்ள போ, உன்னதான் முதல்ல பலி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் போறோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சவப்பட்டில இருந்து பயங்கரமான ரத்தம் அப்படியே வழிய ஆரம்பிக்குது. மூடி இருந்த அந்த கல்லறைய இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு, என்னடா ஒருத்தனை பலி கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் உள்ள போலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கொஞ்சம் மர்மமான சத்தங்கள்லாம் கேக்குது. பயங்கரமான காத்து அந்த சவப்பட்டில இருந்து வெளியில வர மாதிரி இருக்கு. அடுத்து எல்லாரும் அந்த சவப்பட்டியை ஓபன் பண்ணிட்டு உள்ள எட்டி பாக்குறாங்க. அதுக்குள்ள படிக்கட்டுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் போறதுன்னு அந்த தலைவன் தானே டிசைட் பண்ணணும். சோ அவன் என்ன பண்றான், இந்த கண்ணாடிக்காரனை ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டு நீ முதல்ல இறங்க, நாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வரோம்ட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. கீழே இறங்கி போனா ஒரு சொர்க்கலோகமே இருக்குங்க. ஒரு அழகான குளம் இருக்கு. அந்த குளத்துல முதல்ல ஒருத்தனை தூக்கி போட்டாங்க இல்லையா, அவன் ஒரு பொண்ணு கூட நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நிறைய தேவதைகள்லாம் ஃபேரிஸ்லாம் அப்படியே பறந்து வருது. அதை பார்த்துட்டு இங்க நின்னுட்டு இருந்த மத்தவங்க எல்லாருமே கோட்டு ஷர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க பாட்டுல அந்த குளத்துக்குள்ள இறங்கி அங்க இருக்க பொண்ணுங்க கூட சல்லாபமா இருக்குன்னு நினைக்கிறானுங்க. பட் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா முதல்ல ஒருத்த வந்து அந்த குளத்துக்குள்ள நின்னுட்டு இருந்தானே, அவன் திரும்ப அவனோட முகத்துல ஒரு ஜெயண்ட் சைஸ் டெயில் மூஞ்சில அப்படியே கடிச்சிட்டு இருக்கு. அதோட விஷத்தை கழுத்துல அப்படியே பாய்ச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் சாக போறான். இருந்தாலும் அவன் சும்மா சாக கூடாது இல்லையா, இவனை கீழே புடிச்சு தள்ளி விட்ட அந்த தலைவனை அவன் கையில வச்சிருந்த துப்பாக்கியாலே சுட்டுறான். அங்க இருக்க மொத்த பேரும் அந்த தேல் கடிச்சே செத்து போயிடுறாங்க. இப்ப பேலன்ஸ் இருக்குது அந்த குளத்துக்குள்ள இறங்காம இருந்தது அந்த கண்ணாடிக்காரன் மட்டும்தான். சோ அவன் என்ன பண்றான், ஒரு பாட்டில் மாதிரி இருக்குங்க, அதை எடுத்துட்டு போய் ஒரு பெரிய வீல் இருக்கு, அந்த வீலுக்கு நடுவுல வச்ச உடனே அதுல இருந்து பயங்கரமான ஒளி வருது. அந்த ஒளியில அந்த குண்ட்லின் தேவதை மெதுவா வெளியில வந்து, பரவாயில்லையே எனக்காக பரிசு பொருளை எடுத்துட்டு வந்திருக்க போல இருக்கு, குண்ட்லின் வாசனை எனக்கு இங்கேயே வீசுது, நீ எந்த ஒரு சிற்றின்பத்துக்கும் ஆசைப்படாம நான் வச்ச டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் பண்ணிட்ட, இப்போ உனக்கு சாகாவரம் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் நீ அப்படின்ற மாதிரி அதோட கைய கூர்மையான நகங்கள் எல்லாம் நீட்டி ஏதோ ஒரு மந்திரத்தை போடுது. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோவான ஜாங்க காட்டுறாங்க. அவருக்கு இப்ப நடந்த விஷயங்கள்லாம் கனவா வர டக்குன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த சீன்ல ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அவர் கூடவே அவரோட ஃப்ரெண்டான ஜிங் தங்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்காங்க. இப்ப டிவில அந்த ஜிங் மலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரிய ஆராய்ச்சி குழு அமைச்சு இந்த தொல்பொருள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து உள்ள இருக்கிற ட்ரெஷர் எல்லாம் வெளியில எடுக்கணும், அது நம்ம நாட்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபசர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நியூஸ நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க என்ன நடக்குதோ அப்படியே லைவ்ல நமக்கு காட்டுறாங்க. இந்த குண்ட்லின் மலைக்கு போறதுக்கு இங்க ஒரு குறுக்கு பாதை இருக்கான். அந்த பாதைக்கு ஒரு பெரிய கதவு இருக்கு. அதுவும் ஒரு லாக்ல க்ளோஸ் பண்ணப்பட்டு பலவித மந்திர கட்டுகளோட இருக்கு. அதாவது சில கதவுகளை திறக்கணும்னா அதுக்கான சரியான லாக்க தான் போடணும். தப்பான லாக்க போட்டா இதுல இருந்து விஷவாயுக்கள்லாம் வெளியில வரும் இல்லையா, அதே மாதிரி இவங்க ட்ரை பண்ணும் போது விஷவாயு எல்லாம் வெளியில வந்துருது. அந்த நுழைவாயில ஓபன் பண்ண ட்ரை பண்ண ஒருத்த மட்டும் அப்படியே பயங்கரமா பாதிக்கப்பட்டுறான். மூஞ்சி வெந்து போயிடுது. அவன் பிரிகாஷன்ஸ்க்காக நல்ல ஒரு சேஃப்டி
சூட் எல்லாம் போட்டிருப்பான், இருந்தாலும் அவனை அது பாதிச்சிருது. அதனால இதுக்கு மேல இந்த ஆராய்ச்சியை தொடர முடியாது இல்லையா, யார நம்பி அந்த குழிக்குள்ள இறங்குறது. திறக்கும் போதே இப்படியாப்பட்ட விஷவாயு வந்து பலத்த சேதத்தை உண்டு பண்ணிருச்சு இல்லையா. அதுல மனசுடைஞ்சு போன அந்த ப்ரொஃபசர் லின் வச்சுட்டு இருக்கும் போது அவரோட பொண்ணு வந்து இல்ல இதுக்கு ஒரு வழி இருக்கு, இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கான், அவனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எப்படியாவது அந்த குன்லின் மலைக்கு போய் அங்க இருக்கிற ட்ரெஷரை நம்ம வெளியில எடுத்துட்டு வந்து ஒரு சாதனையை படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க கூட ஒரு அசிஸ்டன்ட்டும் இருக்கான், அவனோட பேர் டாங் ஜிங். அவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் முறப்பாவே இருப்பான். சோ இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் டிவில பாத்துக்கிட்டே இருக்காரு. ஹீரோ சும்மா இல்லங்க, நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. பலவித மானிட்டர் வச்சிருக்காரு, எதையோ தேடுறதுக்கான மேப் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. அதுல ஒரு பழைய புகைப்படமும் இருக்குங்க. அந்த புகைப்படத்துல இப்போ ஒரு ப்ரொஃபசர் பேட்டி கொடுத்தாரு இல்லையா லிங், அவரோட இன்னொருத்தரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அதை அப்படியே அங்க காட்டி இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபசர் இருக்க ரூமை காட்டுறாங்க. ஹீரோ ரூம்ல இருந்த அந்த போட்டோவும் இவர்கிட்ட இருக்கிற இந்த போட்டோவும் ஒன்னாதான் இருக்கு. அந்த சமயத்துல ப்ரொஃபசரும் நானும் என் ஃப்ரெண்டும் அந்த புதையலை தேடி போய் அவனை இழந்ததுதான் மிச்சம். அவன் என்னன்னானே தெரியல. நீ இப்போ ஜாங்க பத்தி பேசின இல்லையா, அவனோட அப்பா தான் என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் ஆமாப்பா உங்க ஃப்ரெண்டு தான், உங்க ஃப்ரெண்டோட பையனை தான் நான் இப்ப தேடிட்டு இருக்கேன், அவரு மட்டும் கிடைச்சிட்டாருன்னா எப்படியாவது இந்த புதையல் வேட்டைய சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் கையில ஒரு நோக்கியா போன் மாதிரி இருக்குங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு சோகமா இருக்காரு. டே இன்னுமாடா அந்த போனை வச்சுக்கிட்டு உங்க அப்பா கால் பண்ணுவாரு எதிர்பார்த்துட்டு இருக்க, அதெல்லாம் நடக்காத விஷயம்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ப்ரொஃபசருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஏதோ மூச்சு புடிச்சு அப்படியே இழுக்கிற மாதிரி துடிக்க டக்குன்னு ஹீரோயின் ஓடி வந்து ஒரு ஊசி எடுத்து அவருக்கு போட்டு விட்டோன்னு அவரு சரியாயிராரு. இன்னுமாமா ஜாங்கோட அப்பா பத்தி நீ பேசிட்டு இருக்க, அவன் ஏதோ ஒரு கொல்லக்கூட்ட கும்பலோட அந்த மலைக்கு போய் தப்பான விஷயங்களை பண்ணிருக்கிறதா நியூஸ்ல எல்லாம் நீ பாக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, பா அதெல்லாம் ரூமர்பா, அவரை பத்தி தப்பா யாரோ புரளி எழுப்பியிருக்காங்க, அவரு கொல்லக்கூட்ட கும்பலோட எல்லாம் அங்க போகல, அவரு ரொம்ப நேர்மையானவருன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் அந்த நேரத்துல வந்து சொல்லும் போது எங்களால பார்க்க முடியாதுன்னு இவங்க 3 பேரும் மறுத்துறாங்க. பட் அவரோட பேர் ஜாங் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் லேடி சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். ஐயோ அவனை தானே தேடிட்டு இருந்தோம், எங்க அவன் அப்படின்னு ஹீரோயின் கடகடன் வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இப்போதைக்கு அந்த ஆராய்ச்சியை நான் மேற்கொள்ள விரும்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டு இவரும் ட்ரை பண்றதுக்காக அந்த இடத்துல போய் ட்ரை பண்றாருங்க. அதுவும் அந்த சேஃப்டி சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் ஃப்ரெண்டு கூட இந்த இடத்துல இருந்து விஷவாயு வந்துச்சு இல்லையா, அத முதல்ல எரிச்சு விட்டா அதுக்கப்புறம் நம்மளால உள்ள போக முடியும் அப்படிங்கிற கோட்பாட்டையும் ஆல்ரெடி இவரு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பட் இதுல டாங் ஜிங்குக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. ஹீரோ பார்த்து முறைச்ச வண்ணமாவே இருப்பான். அப்படி இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது டாங் சிங் முறைக்க அவனோட லைட்டரை தான் எடுத்துக்கிட்டு இப்போ அவங்க ஆராய்ச்சி கூடத்துல போய் அந்த கேட்டை ஓபன் பண்ணி லைட்டரை உள்ள போட்டோன்னா அந்த இடமே பத்தி எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு யாராலையும் தடுக்க முடியல, காப்பாற்றவும் முடியல, அந்த இடத்துக்கு வரவும் முடியல, எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை எடுத்துட்டு வந்து நெருப்பெல்லாம் அணைச்சு நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு அவங்க கூட நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த லாக் மாதிரி இருக்கும்ல அது க்ளோஸ் ஆகி அந்த டோர் அப்படியே ஓபன் ஆகி 3 பேரும் உள்ள விழுவாங்களா. உள்ள பாத்தீங்கன்னா அந்த லைட்டர் கிடக்கு. அத ஜிங் எடுக்க ஜங் அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் டார்ச் வச்சு பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த செவுத்துல இருக்கிற எதுலயாவது நோட்ஸ் இருக்குமா அதை படிச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற புதையல எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க ஒவ்வொரு ரூமா போக எல்லா இடத்துலயும் கல்வெட்டுகள் மாதிரியே இருக்குங்க. இங்க என்ன நடந்துச்சோ அதுக்கான வரைபட விவரம் இருக்கு. அத ஹீரோ படிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்ணி என்னமா டக்குன்னு நீயும் சேர்ந்து உள்ள விழுந்துட்ட, சேஃப்டியா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சேஃப்டியா தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இப்படி டார்ச் அடிச்சுட்டு போகும்போது நடுவுல ஒரு பெரிய கதவால செய்யப்பட்ட டோர் இருக்கு. இதுல வழி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இதை உடைச்சிட்டு போனா கண்டிப்பா வேற பக்கம் நம்மளால போக முடியும்னு ஹீரோ சொல்ல, அத அவரோட ஃப்ரெண்டான ஜிங் டக்குன்னு உடைச்சிட்டு இப்ப வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு உள்ள போனா அங்க நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்கு. அத ஹீரோ படிக்க மேல இருந்து ப்ரொஃபசரும் கேட்டுட்டு இருக்காரு. அந்த சிற்பத்துல என்ன எழுதி இருக்குன்னா, மகாராணிக்கு ஒரு கனவு வந்துச்சாம். அந்த கனவுல குன்லின் மனையில சாகா வரத்துக்கான தேவதை இருக்கிறதாகவும் அந்த தேவதையை யார் பாக்குறாங்களோ அவங்களுக்கு சாகா வரம் கிடைச்சிரும் அப்படிங்கிற கனவை அரசர்கிட்ட சொல்ல, அரசர் பல பேரை இந்த மலைக்கு அனுப்பியிருக்காரு. பெரும் படையே அனுப்புனாராம். பட் யாரும் திரும்பி வரல அப்படிங்கிற நோட்ஸ் போடப்பட்டிருக்கு. அதை படிச்சுட்டு இருக்கும் போதே ஜிங் சும்மா இல்லாம அங்க ஒரு விளக்கு மாதிரி இருக்கு. தான் கையில இருக்கிற லைட்டர் எடுத்து அந்த விளக்க பத்த வைக்க அதுல இருக்க ஒளி ஜுவாலைகள் அங்க சுத்தி இருக்கிற பில்லர்ல அப்படியே போய் பட அங்க இருக்கிற மொத்த விளக்கும் எரிஞ்சு நடுவுல ஒரு பெரிய அக்னி குண்டா மாதிரி இருக்குங்க. அது பத்தி எரியுது. டேய் என்னடா பண்ண, நாங்க இங்க இந்த சிற்பங்களை படிச்சுட்டு இருக்கோம், அதுக்குள்ள இதை பத்த வச்சுட்டியே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, என்ன பத்த வச்சுட்டேன்னு சொல்றீங்க, இந்த இடத்துல எவ்வளவு வெளிச்சம் இருக்கு, இதுல இருந்து நம்ம நல்லா எல்லா விஷயங்களையும் பாக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான்
ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த அக்னிகுண்டத்துல இருந்து நெருப்பு டிராகன் அப்படியே வெளியில வர அதுகிட்ட இருந்து ஹீரோ ஹீரோயின் ஜிங் 3 பேரும் தப்பிக்கிறதுக்கு போராடுவாங்க பாருங்க. ஒண்ணு இல்லங்க, அப்படியே பலவித டிராகன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுல ஒரு கட்டத்துல 3 பேரும் அசையாம நிப்பாங்க. சோ அவங்க அசையாம நிக்கும் போது அந்த நெருப்பு டிராகனும் அசையாம நிக்குது. இங்க நடக்கிற விஷயங்களை மேல ப்ரொஃபசர் கேட்டுட்டு இருக்காரு இல்லையா, நெருப்பு டிராகனா என்ன சொல்றீங்க, ஐயோ உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவரு பேனிக்காக பக்கத்துல நின்னுட்டு இருக்க டாங் ஜிங்கும் பயங்கரமா பேனிக்காராம். திரும்பவும் உள்ள காட்டுறாங்க. இந்த நெருப்பு டிராகன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவோட அப்பா அப்படியே பிம்பமா நடந்து போற மாதிரி இருக்கு. அவரு நடந்து போய் ஒரு செவுத்துல இருக்கிற ஒரு ஓவியத்தை கை காட்டுறாரு. அந்த ஓவியத்துல ஒரு சிலை கையில ஒரு ஜாடியை வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் எல்லாரும் அமைதியா இருங்க, நீங்க அசைஞ்சீங்கன்னா அந்த டிராகனும் வந்து தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அப்பா கை காட்டினா அந்த சிலையில ஒரு ஜாடி இருக்கும் இல்லையா, அதை குத்த அந்த டிராகன் எல்லாமே மறைஞ்சு போயிடுதுங்க. இன்னொரு கதவும் ஓபன் ஆகுது. அதன் வழியா உள்ள போறாங்க. அங்க ஒரு தொங்கும் கோபுரம் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கோபுரம் இது அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுல 2ஆம் படிக்கட்டு 3ஆம் தளம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. சோ இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பனிக்கட்டியால ஏதோ ஒண்ணு ஃப்ரீஸ் ஆனா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குங்க. இது என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிங்கும் சும்மா இல்லாம அதை போய் தொட போக அதுக்குள்ள இந்த பக்கம் ஹீரோவும் படிச்சிடுறாரு. அந்த பனிக்கட்டி மாதிரி இருக்கு இல்லையா, அதை யார் யார் தொடுறாங்களோ அவங்களும் கூட சேர்ந்து உள்ளே போய் சாக வேண்டியதான் அப்படின்னு எழுதி இருக்கு. அதை பார்த்துட்டு டே 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 என்னடா பண்ற, அதை ஏன்டா தொட போறேன்னு இவங்க 2 பேரும் ஓடி வந்து ஜிங்க தடுக்க ஜிங்கால அந்த இடத்துல இருந்து வர முடியல. இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு வெளியில இருக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோவுக்கு சுத்தமா சக்தியே இல்ல. டக்குன்னு கையில வச்சிருக்க விஸ்கி எடுத்து வாயில ஊத்திக்கிட்டு பயங்கர பிரஷர் கொடுத்து வெளியில இழுத்தோன்னு டக்குன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஐஸ் எல்லாம் அப்படியே லைட்டா உருகுற மாதிரி இருக்கு. ஹீரோவுக்கு அவங்க அப்பாவோட பிம்பம் தெரியற மாதிரி இருக்கு. ஹீரோ போய் அவங்க அப்பாவோட கைய பிடிக்கும் போது ஹீரோவுக்கு ஒரு பிளாஷ்பேக்கும் ஞாபகத்துல வருதுங்க. இவங்க இந்த ட்ரக்கிங் எல்லாம் பண்றது வழக்கம் போல இருக்கு. ஒரு நாள் மலை ஏறிட்டு இருக்கும் போது இவன் சின்ன வயசுல இருக்கும் போது ஸ்லிப் ஆகி கீழே விட அவங்க அப்பா ஒரு கைய கொடுத்து அவனை காப்பாத்தி எப்படியாவது மேல போயிடுடா அப்படின்னு சொல்லும் போது அவனும் மேல போயிடுறான். பட் அவங்க அப்பாவோ கயிறு இருந்து அப்படியே கீழே விழுந்துருவாரு. அது வரைக்கும் அவன் கனவு காணும் போது ஹீரோயின் டக்குன்னு எழுப்பி என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இன்னொரு உருவத்தோட சிலையும் இருக்குங்க. அந்த சிலையோட கையில ஒரு ஜாடி இருக்கு. இப்போதைக்கு அவங்க அப்பாங்கல்ல. அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகும்போது அவங்க அப்பா கையில வச்சிருந்த கத்தி மட்டும் கீழே விழுந்துருங்க. அதை எப்படியாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஹீரோ ட்ரை பண்ணும்போது டே அங்கே நிக்காத, உறைஞ்சு போயிடுவ, பனி பரவிக்கிட்டே இருக்குடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இருந்தாலும் கத்தி எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாரு. நம்ம ஜிங் மேல பெரிய ஒரு பில்லரே விழுந்துருது. அந்த பில்லரை எடுத்து போட்டுட்டு எப்படியாவது காப்பாத்தலாம்னு நினைச்சா முடியவே இல்ல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல அந்த இடத்துல அப்படியே அந்த ஐஸ் கேவ் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து ஐஸ் அந்த ரூம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல பரவிடுச்சுன்னா இவங்க எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே செத்து போயிருவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ எப்படியாவது இந்த பில்டிங்க டிஸ்மேண்டல் பண்ணியாவது இந்த இடத்த விட்டு வெளியில போகணும்னு கத்திய வச்சு தரையில குத்த அந்த இடத்துல ஒரு வித கேஸ் உள்ள நுழைய ஆரம்பிக்குது. அந்த கேஸ் எரிஞ்சிட்டு இருக்க அந்த தீபத்துல பட்டு நெருப்பா எரிய அவ்வளவுதாண்டா காலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க தருணத்துல மேல ஏதோ ஒரு இடுபாடுகள் ஏற்பட்டு அதுல இருந்து கயிறு மூலியமா இவங்களை காப்பாத்துறதுக்காக நிறைய பேர் வந்துடுறாங்க. அதுல நம்ம டாங்ஸிங்கும் வந்து நிக்கிறான். அடுத்த சீன்ல சிட்டிக்குள்ள காட்டுறாங்க. இவங்களை மட்டும் காப்பாத்தி மேல கூட்டிட்டு வரலங்க, உள்ள ஒரு சில கையில சாடியை வச்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அதையும் சேர்த்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. பட் இன்னும் அது ஃப்ரீஸ் ஆன கண்டிஷன்ல தான் இருக்கு. அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற வெதர் கண்டிஷனே மாறி போயிடுது. நியூஸ்ல கூட ஏன்னே தெரியல இந்த வெயில் காலத்துல இப்படியாப்பட்ட பனி பெஞ்சிட்டு இருக்கு, இதுக்கு காரணம் என்னன்னே புரியாம எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் கையில ஜாடியை வச்சிட்டு இருந்த அந்த மம்மி தான் அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடுது. இருந்தாலும் லிங் சும்மா இல்லாம ஏமா என்னோட பேச்சு கேட்காம நீ பாட்டுல ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை எடுத்துட்டு அந்த பாதாளத்துக்குள்ள போன அப்படின்ற மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்த, பா நான் போகலன்னா அவங்க 2 பேரும் அதே இடத்துல கருகி செத்து போயிருப்பாங்க, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, அவங்க சாகரத்தை பாக்குறதுக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், அவங்க எங்க இருப்பாங்க, அவங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்களாவே வந்தாங்க, எப்படிப்பா இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வாயமூடு அப்படின்ட்டு அவர் ஸ்ட்ரெஸ் ஆகி அவரே அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவரே போட்டுக்கிறாரு. சோ எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பட் ஹீரோ மட்டும் இருக்க சொல்றாரு. ஹீரோ கிட்ட அவங்க அப்பா வந்து இங்க பாருப்பா, நீ ஏதோ ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன வந்து மீட் பண்ணிருக்கன்றது நல்லாவே தெரியும், அத நீயாவே தனியாவே இருந்து உன்னோட தனி திறமையிலேயே கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோ தன்னோட ரூம்ல இருக்கும் போது அவங்க அப்பாவோட ஞாபகங்கள் அந்த மலையில ஏறினாரு இல்லையா, அப்பா ஒரு கீழே விழுந்திருப்பாரு. அப்பா அவங்க அப்பா மேல வந்ததுக்கு
அப்புறம் அப்பா இதுக்கப்புறம் நம்ம ட்ரக்கிங் எல்லாம் பண்ண வேணாம், இது மாதிரி மலையெல்லாம் ஏற வேணாம், இந்நேரத்துக்கு உங்களை நான் மிஸ் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி இதுக்கெல்லாம் அழக்கூடாதுரா, அங்க பாரு எவ்வளவு அழகான காட்சி, அழகான காட்சி எப்பயுமே ஆபத்தான இடத்துலதான் இருக்கும், இங்க பாருடா அங்க இருக்கு இல்லையா அந்த மலை, அந்த மலையில பலவித புதையல்கள்லாம் இருக்கு, அந்த புதையல் நம்ம நாட்டுக்கு சேர்ந்தது, நீ உன் வாழ்நாள்ல எப்பயாவது அந்த புதையலை எடுத்தினா அதை பத்திரப்படுத்தி பாதுகாக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஏன்பா திரும்பவும் ஆராய்ச்சி பண்றதுக்காக என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி இவன் குட்டி பையனா இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட கேட்க, இல்லடா உனக்காக நான் திரும்ப வருவேன், அப்படி என்னால வர முடியலனாலும் இந்த போனை நீ கையில வச்சுக்கோ, என்னோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் கால் உனக்கு தான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நம்ம புதிய வாழ்க்கைய ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்றத தன் கையில போனை வச்சுட்டு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஏண்டா உன்னால என்ன திரும்ப பார்க்க முடியாதா, இத்தனை வருஷமா பிரிஞ்சு இருக்கிற எங்க அப்பா போன்னு சொன்னா நீ என்னை விட்டு போயிருவியா, அப்ப நான் உனக்கு தேவையில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, சோ கொஞ்ச நாள் இவங்க பழகி இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு போல இருக்கு. ஏய் நீ எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து ஹீரோ கேட்க, அந்த இடத்துக்கு நம்ம ஜிங் நான் தானே கூட்டிட்டு வந்தேன், மச்சா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் பயங்கரமான ஃபிஷ் எல்லாம் புடிச்சிட்டு வந்திருக்கேன், அதை அப்படியே ரோஸ்ட் பண்ணி வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் திரும்பவும் அவங்க அப்பா பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுதுன்னா, ஆமா அவரோட நினைவுகள் இல்லாம என்னால எப்படி வாழ முடியும், எப்படியாவது அவர் திரும்ப கால் பண்ணுவாரான்னு ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு விஷயம் நான் சொல்லவா, எங்க அப்பாவோட லேப்ல இருந்து நான் ஒரு டைரியை பார்த்தேன், இந்த டைரியில இருந்து உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி அந்த டைரியை கொடுக்க, அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்ப அந்த குன்லின் மலையில போயிட்டு சாகாவரம் தான் ஒரு பெரிய பொக்கிஷமா இருந்திருக்கு, அந்த பொக்கிஷத்தை அடையறதுக்கு தான் அந்த மம்மி எங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க, அந்த மம்மி கையில ஒரு ஜாடி இருக்கு இல்லையா அதோட பேர் குன்லின் பாட்டில், அந்த பாட்டில் எடுத்து அந்த தேவதைக்கு காணிக்கையா கொடுத்தாதான் அந்த தேவதை எல்லார் கண் முன்னாடியும் வந்து அந்த சாகாவரத்தை கொடுக்குமா அப்படின்றத படிச்ச உடனே ஐயோ இல்ல பலவித ஆபத்து இருக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு இதுல அந்த லேபுக்கு போலாம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு இவங்க வேக வேகமா கிளம்பி வராங்க. அதுக்குள்ள லேப்ல காட்டுறாங்க, முதல்ல 2000 வருஷமா மம்மிஃபை ஆயிருக்க இந்த டெட் பாடி மேல படிஞ்சிருக்கிற பனிய உருக்கணும், அதுவும் இவரோட உடம்பு எந்த விதத்திலயும் சேதம் அடையாம அது அந்த பாட்டில சேஃப்டியா எடுக்க முடியும்னு யூவி ரேவ்ஸ் எல்லாம் பயன்படுத்தி டாங்ஜிங் பயங்கர மூளையோட அந்த மம்மியோட உடம்புல இருக்கிற ஐஸ கொஞ்சம் கொஞ்சமா உருக்க, அதை பார்த்துட்டு ப்ரொஃபசருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இப்போ அந்த பாடியோட கண்டிஷன் செம்ம ரிலாக்ஸா இருக்கு, கையில இருக்கிற பாட்டில ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்ட்டு ப்ரொஃபசர் கிட்ட போக, அந்த சமயத்துல சில கொள்ளக்கூட்ட கும்பல் உள்ள நுழையுது. உள்ள வந்தவன ப்ரொஃபசரை பயங்கரமா மிரட்டிட்டு அந்த மம்மி கிட்ட இருந்த பாட்டில அவங்க எடுத்துக்கிட்டு ப்ரொஃபசரையும் கடத்திட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. இதுக்குள்ள ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட் 3 பேர் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அப்பாவையும் காணோம், டாங்ஸிங்கையும் காணோம், அங்க இருந்த ஆட்கள் யாரையுமே காணோம், என்னது இது இப்படி காலியா இருக்கேன்னு உள்ள நுழைஞ்சு லேப்குள்ள பாக்குறாங்க, அந்த மம்மி மட்டும் தான் படுத்துட்டு இருக்கு, அதோட கையில எதுவுமே இல்ல, என்னாச்சு அப்பாவை யாரு கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல மம்மிக்கு அப்படியே உயிர் வருமாங்க, அதோட கையெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. 2000 வருஷத்துக்கு மேல அதுக்கு உயிர் இருக்கும்னா ஆச்சரியமான விஷயம் இல்ல, பாக்குறதுக்கே பயங்கர ஹைட்டா வித்தியாசமா இருக்க, இவங்களை யாரு என்னன்னு தெரியாம போட்டு புரட்டி எடுக்கும் பாருங்க. அதுகிட்டே தப்பிக்கிறதுக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடுவாங்க, பட் அது எல்லாரையுமே தன்னோட கும்ஃபு ஸ்டைல்ல வேற மாதிரி கவனிக்கும். ஹீரோக்கு டக்குன்னு யோசனை வந்து, இங்க பாரு உனக்கு அந்த பாட்டில் தானே வேணும், அது வேணும்னா என்ன ஃபாலோ பண்ண அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, அதை தனியா கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி தனியா ஃபைட் போட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கண்ணாடி இருக்குங்க, கண்ணாடி வழியா அந்த ஊரே தெரியும், அதை பார்த்து ஃபைட் போடுறதை நிறுத்திட்டு அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க இருந்த காலகட்டம் வேற இல்லையா, இப்படி நாகரிகம் வளர்ந்துருச்சு, பில்டிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு அப்படியே வியப்பா பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிக்கும் போது பின்னாடியில இருந்து ஹீரோயின் வந்து மயக்க மருந்து இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறா. திரும்ப யாரும் அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயக்க போட்டு கீழே விழுந்துருது. மயக்க போட்டு விழுந்தவரை டக்குன்னு கார்ல தூக்கிட்டு அதே மலைக்கு போறாங்க. போகும்போதே பயங்கரமா புலம்பிட்டு வராரு ஜிங், என் பக்கத்துல ஒரு மம்மிய படுக்க வச்சுட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா, நீங்க 2 பேரும் முன்னாடி உட்காந்துட்டு வரீங்களே அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த மம்மிக்கு திரும்ப முழிப்பு வந்துடுது. நீங்களா இப்ப எங்க என்ன கூட்டிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க இப்ப நவீன காலத்துல இருக்கிறீங்க, 2000 வருஷத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்ற மாதிரி கேட்க, குன்லின் மலைக்கு தான் போறோம், அங்க இருக்கிற குன்சூக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, குன்சூக்கா அங்க போவேனா, திரும்பவும் அங்க போவேனா, அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது, அது நம்மள உயிரோட விடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் உலகத்தையே திரும்ப திரும்ப சுத்தி முத்தி பாக்குறாரு. அவரோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. என்னன்னா ராஜா ராணியோட கனவை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை அந்த மலையில போய் தேவதைய பாத்துட்டு வர மாதிரி அனுப்பியிருக்காங்க. சோ இவங்களும் போகும்போது வழியிலேயே ஒரு துர்தேவதை நின்னுகிட்ட இவங்களை அடிச்சு பார்க்க, இந்த இடத்துல எப்படா மனுஷங்களா நின்னுட்டு இருக்காங்க, இவ்வளவு குளிர்ல போர்வை கூட போத்தாம ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்காளே யார் அது அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் முன்னுக்கு போய், யாருமா நீ இங்கேயே நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாததுனால நாங்க குன்சு மலையில போய் தேவதைய பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்களும் வழி காட்டுறாங்க. அவங்க பின்னாடியே ஃபாலோ
ஃபாலோ பண்ணி இவங்களும் போறாங்க. அதே குகை வருதுங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய டெட் பாடிஸ் எல்லாம் செத்து போய் பல வருஷங்கள் ஆயிருக்கும் போல இருக்கு. எல்லாம் ஒட்டடை படைஞ்சு போய் கிடக்கு. இவங்களும் மாடிப்படிகள்லாம் இருக்கு, அதுல ஏறி மேல போனா இவங்க கூட வந்தவங்க பாதி பேரை காணோம். போற வழியிலேயே அந்த பூதங்கள்லாம் ஒவ்வொருத்தரையா கொண்டு இருக்கும் போல இருக்கு. அடுத்து இவங்க 2 பேரும் நின்னுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே, டேய் நம்ம கூட வந்தவங்க எங்க காணோம் அப்படின்ற மாதிரி ஹூவா மட்டும் போய் என்ன ஏதுன்னு பாக்க, அதுக்குள்ள இவர் கூட வந்த சகோதரனை அங்க இருந்த துர்தேவதைகள்லாம் சாவப்பட்டிக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. இந்த மம்மிஃபையா இருந்தார் இல்லையா, இவரோட பேர் ஹூவோ. சோ அவரோட சகோதரரோட வந்திருக்காரு, அந்த இடத்துல காணோம். இவரும் ஒவ்வொரு அறையா தேடி பார்க்கும்போது அங்க ஒரு விசித்திரமான அறை இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு பெரிய ஏலியன் முட்டை மாதிரி இருக்கு. அதுக்கு நிறைய வேர்கள்லாம் நரம்பு மாதிரி போற மாதிரி இருக்கு. அங்க நிறைய சாம்பர்ஸ் மாதிரி இருக்கு, அதுல கண்ணாடிகளும் இருக்கு. இவரு ஒரு சாம்பர்ல பாக்கும்போது இவரோட சகோதரர் அங்க இருக்காரு, அதுவும் மயக்கமான நிலைமையில. அப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த குன்லின் பாட்டிலும் இருக்குங்க. அந்த குன்லின் பாட்டில இவரு பார்த்த உடனே கிட்டக்கு போய் அதை எடுக்க ட்ரை பண்ணுவாரு. அந்த சமயத்துல அவரோட சகோதரர் இவரை வந்து தடுக்கிறாரு. பட் அவரை பாத்தீங்கன்னாலே டீமண்டால பாதிக்கப்பட்ட மாதிரி கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த இடத்துக்கு வரும்போது மீதம் இருந்த 3 பேர் காணா போயிருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து இவர் கூட ஃபைட் போடுறாங்க. இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு வேவ்ஸ் மாதிரி இருக்கு. அந்த வேவ்ஸ்குள்ள எல்லாரும் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. பட் அந்த சமயத்துல டக்குன்னு அவரோட சகோதரருக்கு மட்டும் முழிப்பு வந்து, இந்த மணி எடுத்துட்டு போய் என்னோட மனைவி கிட்டையும் பிள்ளைங்கள்ட்டையும் காட்டு, நான் இனிமே திரும்பி வரமாட்டேன்றத காட்டு அப்படின்றத சொல்லி கொடுக்க, அந்த சமயத்துல இவர் சும்மா இல்லாம அந்த பாட்டிலை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்க பாக்குறாரு. பட் அங்க இருக்கிற ஐஸ்ல அப்படியே ஃப்ரோசன் ஆகி அவரும் மம்மி மாறி 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காரு. இந்த கதையை இவங்கள்ட்ட சொல்லும் போது, என்னடா அது போகும்போது இந்த அளவுக்கு பனி பெய்யுதே, ஐஸ் மழையா கொட்டுதே அப்படின்ற மாதிரி சிங் பாத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பாத்தீங்கன்னா காருக்கு ஆப்போசிட்ல யாரோ வந்து நிக்க, கார் அதே இடத்துல அப்செட் ஆயிடுது. அதுல ஹீரோவுக்கு மட்டும் தன்னோட பழைய ஞாபகங்கள் வருது. இவன் சின்ன வயசுல அப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அப்பா காணா போயிருப்பாரு. அவரை யாரு கடத்திட்டு போனானே தெரியல அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சு பாப்பான். சோ இவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இந்த கொல்லக்கூட்ட கும்பல் ப்ரொஃபஸரை வந்து கடத்திட்டு போச்சு இல்லையா, அவங்க இவங்களையும் கடத்தி இருக்காங்க. கடத்தினவங்க நேரா வந்து இந்த கத்தி யாரோடதுன்னு சொல்லு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எங்க அப்பாவோடது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ உன்னால நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுரா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவருக்கு ஒரு கை இல்ல. ஓ உங்க கை தான் அந்த ஃப்ரோசன் இடத்துல இருந்துச்சா, நீங்க தான் அந்த ஃப்ரோசன் இடத்துல தொட்டு பார்த்திருப்பீங்க போல இருக்கு, அது உங்களை உள்ள இழுக்க ட்ரை பண்ணா உங்க கையே வெட்டிருக்கீங்க, இதானே உங்க கதை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அடுத்த செகண்ட் ஹீரோயினையும் கட்டி தூக்கிட்டு வந்து போடுறாங்க. நீ எங்க கூட கூட்டு சேர்ந்து இந்த வேலையில இறங்குறதுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல எங்க அப்பாவுக்கே ஆல்ரெடி கெட்ட பேர் இருக்கு, ஒரு கொல்லக்கூட்ட கும்பலோட அந்த புதையல் எடுக்க போனாருன்ட்டு, நான்லாம் உங்க கூட வரமாட்டேன், எங்க அப்பாவும் அது மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு, நீங்க தான் இப்படி பண்ணிருப்பீங்க, அது நல்லாவே எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு, சரி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன், இப்ப அவ்வளவு ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சமயத்துல டாங்ஜிங் வந்து வெளியில கட்டி போடப்பட்டிருக்க ஜிங்கு கிட்ட விஸ்கி வேணுமான்னு கேக்குறான். டேய் இந்த இடத்துல கொல்லக்கூட்ட கும்பல் இருக்கு, என்ன கட்டி போட்டிருக்காங்க, நீ மட்டும் எப்படி ஃப்ரீயா சுத்துற அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பிளானுக்கு தலைவனே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுக்க, அந்த இடத்துக்கு ப்ரொஃபஸரும் வராரு. ப்ரொஃபஸரும் இவங்க கூட ஒரு ஆள் போல இருக்கு. இது தெரியாத ப்ரொஃபஸரோட பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. அந்த சமயத்துல வெளியில அந்த கொல்லக்கூட்ட கும்பல் போகுங்க, ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், என்ன ஏதுன்ட்டு இந்த கொல்லக்கூட்ட தலைவன் 2 பேரை அந்த பாறைக்கு பின்னாடி இருக்குடா போய் பாருங்க அப்படின்னு அனுப்பி வைக்க, திடீர்னு ஆண் அலற சத்தம். இவனும் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பாக்குறான். அவங்க திரும்ப வரும்போது மூஞ்செல்லாம் ஜெயண்ட் சைஸ் தேல் இருக்கும் இல்லையா, அது அப்படியே கவ்விக்கிட்டு இருக்கு. அவங்கள பார்த்துட்டு இவங்க சும்மா விட முடியாது இல்லையா, டக்குன்னு சுட்டு கொண்டுறாங்க. ஆனா ராட்சச தேல் அப்படியே படையெடுத்து வர இவங்க எல்லாரும் மாறி சுடுறாங்க. இதுல ஜிங்க வேற வெளியில கட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அவனும் கட்ட அவுத்து விடுங்கடா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். உள்ள இருக்கிற ஹீரோவையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல ப்ரொஃபசர் மட்டும் தன் கையில இருக்கிற பெட்டி எடுத்துட்டு போறாரு. அந்த பெட்டிக்குள்ள குன்லின் பாட்டில் இருக்கு. அவரு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணலங்க. பட் வில்லனுக்கு ஏதோ ஒரு மனசு இருக்கும் போல இருக்கு. வந்து ஹீரோட கட்ட அவுத்து விட்டுட்டு, உங்க அப்பா கிட்ட நான் ஒரு சத்தியம் பண்ணிருக்கேன், அவரோட வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவேன்னு சொல்லி அப்படின்னு கட்ட அவுத்து விடுறான். எல்லாரும் வெளியில போகும்போது அந்த ஜெயண்ட் சைஸ்ல இருக்கிற தேல் ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணுது. அதுல இந்த கொல்லக்கூட்ட தலைவன் கீழே விழுந்துறான். அவனை ஒரு பெரிய ஜெயண்ட் சைஸ் தேல் அட்டாக் பண்ண வரும்போது எல்லாரும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. பட் இவரால பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே கடக்குறாரு. ஏன்னா இன்னொரு தேல் வந்து வேற கொட்டி இருக்கும், அதோட விஷம் வேற தாங்காம அப்படியே படுத்துட்டு இருக்கும் போது நல்ல வேலையை ஹீரோ வந்து காப்பாத்த ட்ரை பண்ணும் போது, இல்லப்பா நீ அவங்க கூட போ, கண்டிப்பா நீ நல்ல விஷயங்களை இந்த நாட்டுக்கு செய்வன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க அப்பாவை கடத்தினது நான் தான்ப்பா, உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்க, எனக்காக ஒண்ணு பண்ணுவீங்களா, அந்த மலையில தான் எங்க அப்பா உயிரோட இருக்காருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க எங்க அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நேரம்லாம் இல்லப்பா அப்படின்ட்டு இவரும் உயிரை விட தங்கும் சிங்கும் அந்த தேல் கூட போராடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹூவா வந்து காப்பாத்திடுது.
அந்த பக்கம் ப்ரொஃபசர் பெட்டி எடுத்துட்டு போனாரு இல்லையா, அவரு தான் கையில அந்த குன்லின் ஜாடியை எடுத்துட்டு போகும்போது அது திடீர்னு குளுக்குள்ளுன்னு ஆட ஒரு அந்த பெட்டியை கீழே போட்டுறாரு. அந்த பெட்டி அசைய ஆரம்பிக்குது. சோ அந்த ஜாடியை எடுத்து கையில வைக்கும் போது அதுல இருந்து ஒரு ஒளி ஒரு டைரக்ஷனை காட்டுதுங்க. இவரு கூட தான் டாங்ஸிங்கும் ஹீரோயினும் இருக்காங்க. அந்த ஒளி காட்டின பாதை வழியா அவங்க போகும்போது அந்த சவப்பெட்டி இருக்கிற இடமும் வந்துடுதுங்க. இதுல ஏதோ ஒண்ணு எழுதப்பட்டிருக்கே அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேட்க, வேற ஒண்ணும் இல்ல, ஒருத்தரை காவு கொடுத்துட்டு தான் மத்தவங்களுக்கு அந்த இம்மார்டாலிட்டி கிடைக்கும்னு எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இதுக்கு வேற வழி இருக்கணும் அப்படின்னு ப்ரொஃபசர் அது கிட்ட போறாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இவங்க 3 பேரும் அந்த குகைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அந்த சமயத்துல ஹீரோவையும் சிங்கையும் பார்த்து, இங்க பாருங்க, இங்க ஆபத்துகள் நிறைய இருக்கு, இதுக்கப்புறம் நடக்க போற விஷயம் வேற லெவல்ல இருக்கும், நீங்க உள்ள வரது சம்மதம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு போகுது. இந்த பக்கம் அந்த ப்ரொஃபசர் அந்த ஜாடி வைக்கிறதுக்கு ஒரு வீல் மாதிரி இருக்குங்க, அதுல வச்சா அந்த தேவதை எல்லார் கண்ணுக்கும் தெரியும். சோ அவர் வைக்க போற சமயத்துல ஹீரோயின் வந்து, அப்பப்பா வைக்காதீங்க, இது ஒரு டிராப்புப்பா, நான் சொல்றதை கேளுங்க, உங்களுக்கு இம்மார்டாலிட்டி கிடைக்கும், ஆனா இந்த இடத்தை விட்டு நீங்க உயிரோட போக முடியாதுப்பா, நீங்க நார்மலான மனுஷனா வாழ்றதுக்கு ஆசைப்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே டாங்ஸிங் தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். ப்ரொஃபசர்னு கூட பார்க்காம அவரே அடிச்சு போட்டுட்டு அந்த லைட்டை கையில எடுத்துக்கிட்டு, நான் இப்போ எல்லாத்தையும் சாதிக்க போறேன், எனக்கு அந்த சாகாவரம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த லைட்டை வச்சுட்டு, இதுக்கு சொந்தக்காரன் நான் தான் அவன் பாட்டில கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க நேரா அந்த முட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ரூம்குள்ள இவங்க 3 பேரும் வந்துடுறாங்க. சோ இப்போ உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும்னா எந்த சேம்பர்ல இருக்காங்கன்னு பாரு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இவன் அந்த பாட்டில வச்சதுனால அந்த இடத்துல அந்த தேவதை காட்சியளிக்க ஆரம்பிக்குது. அதனால அங்க இருக்க எல்லா சேம்பர்ஸும் ஓபன் ஆகுது. அவங்க எல்லாருமே பேனிக் ஆகி துப்பாக்கி ஏந்தியவன நின்னுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லார் கண்ணுக்கும் காட்சி அளிச்ச அந்த தேவதை, எனக்காக இந்த பரிசை கொண்டுட்டு வந்ததுக்காக ரொம்ப நன்றி, உங்க எல்லாருக்குமே இப்ப நான் சாகாவரத்தை கொடுக்க போறேன், அதை நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மயக்க நிலைமைக்கு கொண்டுட்டு போயிடுதுங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒண்ணு ஞாபகத்துல வருது. அவரு அவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கும் போது, இங்க பாருப்பா, இந்த உலகத்துல பல பொக்கிஷங்கள் இருக்கு, பல புதையல்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை அவரு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே, இப்போ உனக்கு சாகாவரம் கிடைச்சிருச்சு, நீ என் கூட வர ரெடியா இருக்கியா, நம்ம இதே இடத்துல இருக்கலாம், சந்தோஷமா சாகாமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கைய கொடுக்க ஹீரோவும் கைய கொடுக்கறாரு. அவருக்கு ஆப்போசிட்ல அந்த ப்ளூ கலர் வேவ்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ரூம் இருக்க மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இழுத்துட்டு போக ட்ரை பண்ணும்போது ஹீரோ டக்குன்னு, நீ என்னோட அப்பா கிடையாது அப்படின்னு கையை டக்குன்னு எடுத்துடுறாரு. அந்த சமயத்துல அந்த தேவதை ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, என்கிட்ட மயங்காதவங்க அந்த உலகத்துல யாருமே கிடையாது, நீயும் மயங்கி இந்த மர்ம உலகத்துக்குள்ள வருவன்னு பார்த்தேன், பட் ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு இருக்கியே, ஆனா ஒரு கடவுள்கிட்டயே தேவதை கிட்டயே சண்டை போடணும்னு நீ நினைக்காத, நடந்த விஷயம் என்னன்னா, உங்க சிவிலைசேஷன் நல்லா இருக்குன்ட்டு எங்களோட தேவலோகத்துல இருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இவங்க வந்திருக்காங்க. வந்த நேரத்துல ஏதோ ஒரு பிரேக் டவுன் மாதிரி ஆகி இந்த மலையில அந்த ஸ்பேஸ் ஷிப் விழுந்துருச்சான். ஆனா இந்த பூமியில இருக்கிற மக்கள் ரொம்ப கரப்டடா வேற மாதிரி இருந்தாங்களா, அவங்களோட சொந்த சுயலாபத்துக்காக இவங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு தங்களால தேவலோகத்துக்கு போக முடியல, பட் இங்கேயே ஒரு தேவலோகத்தை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க இந்த யூவி ரேஸ் இதுல எல்லாம் தப்பிக்கணும், உள்ளுக்குள்ளே இருக்கணும், அவங்களுக்கான எல்லா வசதிகளும் இங்கே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு மர்மமான கட்டுகளை அவிழ்த்து விட்டுருக்காங்க. அதாவது இந்த தேவதையை பார்த்தா சாகாவரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பொருளைய கிளப்பி விட்டதுனால மக்கள் அதை தேடி வருவாங்க இல்லையா, வர்ற மக்களை சாகாவரத்தை கொடுத்த மாதிரி கொடுத்து இதே இடத்துல முடக்கி போடுறதா இவங்களோட வேலை. அவங்களோட சக்தியை இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க சாகாவர நிலைமையில இருக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. ஆக்சுவலா கல்லறையிலயும் அதானே எழுதியிருக்கோம், ஒருத்தவங்களுக்கு சாகாவரம் கிடைக்கணும்னா இன்னொருத்தவங்களோட உயிர் பலி வேணும்னு எழுதியிருக்கும் இல்லையா, அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. சோ இவங்க இந்த இடத்துல 2000 வருஷத்துக்கு மேல இருந்துட்டு இருக்காங்க. நீ என்கிட்ட போட்டி போட முடியாது, நான் ஒரு தேவதை அப்படிங்கிற மாதிரி இவங்க சவால் விட, அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா மத்த எல்லாரோட ஆன்மாவும் இவங்களோட மந்திரக்கட்டுக்கு பணிஞ்சு அந்த ப்ளூ கலர் ஸ்பேஸ்க்குள்ள போய்கிட்டே இருக்கும். அங்க போனா திரும்ப வரவே முடியாது அது மாதிரி. பட் ஹீரோவோ எவ்வளவோ தடுக்கிறதுக்காக கூப்பிட்டு பாக்குறாரு, யாரும் திரும்புற நிலைமையில இல்ல. இந்த பக்கம் ஒரிஜினலா எல்லாரும் மயக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க. பட் ஹீரோட மனசு மட்டும் அந்த தேவதை கிட்ட இப்ப போராடிட்டு இருக்கு. ஹீரோ உடம்புல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சத்தம் அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவான், உங்களுக்கு என்ன தெரியும், ஒருத்தரை பிரிஞ்சு வாழ்றது எவ்வளவு பெரிய வலின்னு தெரியுமா, குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றது, நண்பனை காதலிய இதெல்லாம் பிரிஞ்சு வாழ்றது எவ்வளவு கொடுமைன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த தேவதை அப்படியே நடுங்கிட்டு இருக்கு. என்னாச்சு, யார் அந்த பாட்டில அந்த இடத்துல இருந்து எடுத்தா அப்படின்ற மாதிரி அது சொல்லிட்டு டக்குன்னு மறைய இந்த பக்கம் காட்டுறாங்க. ப்ரொஃபசருக்கு முழிப்பு வந்து அந்த பாட்டில வச்ச இடத்துல இருந்து எடுத்திருப்பாரு. அவர் தான் ஆல்ரெடி டாங்ஸிங் தாக்குனதுனால மயக்கமாகி கீழே விழுந்திருப்பாரு. இப்ப நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியாது.
சோ அவருக்கு முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் மத்த எல்லாருக்கும் முழிப்பு வந்துருது. அப்பன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பெரிய தேல்லாம் ஒண்ணு ஒருத்தரை கடிச்சிட்டு இருக்கும். எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கொன்னு தூக்கி போடுறாங்க. அதுல ஒரு தேல் வந்து அவங்க அப்பாவையும் கடிச்சிரும். ஆல்ரெடி அவருக்கு தான் மூச்சே விட முடியாது, அப்படியே மயங்கி கீழே விழுறாரு. அந்த சமயத்துல ஹீரோ கிட்ட, அப்பா என்ன மன்னிச்சிரு, உங்க அப்பா எனக்கு நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணிருக்காரு, அவருக்கு இந்த ஜென்மத்துல நன்றி கடனை செலுத்த முடியல, என் பொண்ண உன்கிட்ட தாரவாத்து கொடுக்குறேன், அவளை நீ நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பொண்ணு கைய கொடுத்துட்டு செத்து போயிடுறாரு. அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற தண்ணியில ஏதோ சலசலப்பு கேட்க எல்லாரும் பயந்து போய் என்ன ஏதுன்னு பார்த்தா அங்க இருக்கிற மொத்த துர்தேவதைகளும் பயங்கர கோலத்தோட ஆக்ரோஷத்தோட எழுந்து நிக்குதுங்க. எல்லாரையும் மாத்தி மாத்தி தாக்கிட்டு இருக்குங்க. அந்த சமயத்துல ஹூவோ மட்டும் வேற ஒரு பக்கமா ஓடுவாரு. பட் அவரை விடாம அவரோட சகோதரர் வந்து கத்தியாலே நெஞ்சில சொருகிட்டு பிரம்ம புடிச்சு போய் நிக்கும் போது இந்த பக்கம் ஹீரோட அப்பாவும் வந்து ஹீரோவை பயங்கரமா தாக்கி கழுத்தை புடிச்சு நெரிச்சு அப்படியே தூக்கும் போது, அப்பா நான் தான்ப்பான்னு எவ்வளவு சொல்லி பாக்குறான். அவருக்கு நினைவுகளே வரலங்க. அந்த சமயத்துல ஹீரோ அவன் கையில இருக்க மொபைல் எடுத்து காமிச்சு, அப்பா உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா எனக்கு கால் பண்றேன்னு சொன்னீங்களே, ஏன்பா பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கும் அப்படியே நினைவு திரும்புது. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹூவோ தன் பிரதர் கிட்ட அவர் லாஸ்டா கொடுத்த அந்த மணியை எடுத்து காமிச்சு, இப்ப கூடவா அண்ணா ஞாபகத்துல வரல, நான் தான் உன்னோட தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கும் ஞாபகம் வந்துருது. ஆனா போராத காலம் கீழே கடந்த அந்த ஹூவோ பாட்டில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஒரு துர்தேவதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்க அந்த இடத்துக்கு தேவதையும் வந்துடுறாங்க. ஆனா ஹீரோட அப்பாவுக்கு கண்டிஷன் மாதிரி பையன் அப்படியே தள்ளி விட்டுட்டு இந்த இடத்த விட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா அந்த ஹுன்லின் ஜாடியை எடுக்க வராரு. தேவதையும் வேண்டாம் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் பயங்கர பேனிக் ஆகி, அப்பா வேணாம்ப்பா அதை போய் தொடாதீங்க, ஏன்னா நீங்க இம்மார்டாலிட்டியில இருக்கிறீங்க, அது தொட்டீங்கன்னா இந்த இடமே பிளாஸ்ட் ஆயிடும் அப்படின்னு ஹீரோ சொல்றதையும் கேட்காம அவரு போய் தொட போவாரு. அந்த இடமே அப்படியே வெடிச்சு செதறுது. ஒரு பக்கம் டீமன்ஸ் எல்லாம் ஓடுது, இந்த பக்கம் ஹியூமன்ஸ் எல்லாம் ஓடி வராங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள காட்டுறாங்க ரொம்ப பேராசை பிடிச்ச டாங்ஸிங் அந்த சேம்பர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட நின்னுகிட்டு அங்க நடக்கிற அமானுஷங்கள்ல அப்படியே பேதலிச்சு போய் நிப்பான். திடீர்னு ஒரு சேம்பர் மட்டும் கருப்பா இருக்க மாதிரி இருக்கு. அந்த சேம்பர்ல இருந்து ஒரு கைகள் வந்து அவன் அப்படியே உள்ள இழுத்துக்குது. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் அவனோட ஃப்ரெண்ட் 3 பேரும் அந்த மலையை விட்டு வேற ஒரு மலைக்கு வந்துடுறாங்க. திரும்ப அப்படியே குன்லன் மலையை பாப்பாங்க. அந்த மலையில இருந்து ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப் வானத்துல பறந்து போற மாதிரி இருக்கும். அந்த மலையே இடிஞ்சு நொறுங்குற மாதிரி இருக்கும். அதோட தாக்கத்துல அந்த ஸ்பேஸ் ஷிப்பும் வெடிச்சு செதற மாதிரி இருக்கும். இதோட இந்த படமும் முடியுதுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.